எஸ் கமான் நம்ம வந்து இன்றைக்கி பைத்தான் சார்ஜ் கண்டினியூ பண்ணலாம் வாங்க. அதான் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி பைத்தான் இன்ஸ்டலேஷன் வீடியோ பார்த்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்துக்குவாங்க சரியா. இன்றைக்கி பைத்தானில் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ பைத்தான் வாட் இஸ் பைத்தான் பேசிக் கான்செப்ட் பற்றி ப்ளஸ் வந்து ஒரு பேசிக் சின்டாக்ஸ் கமாண்ட் பற்றி சொல்ல போகிறேன். சரி வாங்க. வாட் இஸ் பைத்தான் அப்படின்னா, பைத்தான் அப்படிங்கிறது இது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ், இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்படியே நம்மளுக்கு தெரியும். இன்டர்பிரட்டர் அப்படின்னா லைன் பை லைனாக கோட் செக் பண்ணுறது. கம்பைலர் அப்படின்னா ஓவராலாக ஃபார் எக்ஸாம்பிள் 10 லைன் கோடு இருக்குது அப்படின்னா 10 லைன் கோடையும் செக் பண்ணுறது தான் கம்பைலரோட வேலை. இன்டர்பிரட்டர் அப்படின்னா லைன் பை லைன் செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு புரியும் சொல்லணும் அப்படின்னா, என்கிட்ட 20 லைன் கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கம்பைலர் என்ன பண்ணும், 70 லைன் கோடையுமே செக் பண்ணிட்டு எனக்கு எரர் ஏதாச்சுன்னு சொல்லும், இல்லை ரன் ஆயிரும். இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது ஒரு 20 லைன் கோடையும் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணோம். தேர்ட் லைன் ஏர் இருக்குது அப்படின்னா ஃபோர்த் லைன் போகவே விடாது, தேர்ட் லைனே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறமேல எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகுது. இது இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இன்டர்பிரட்டர் அண்ட் கம்பைலர். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பண்ண என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது யார் கிரியேட் பண்ணா அப்படின்னா ஜார்ஜ் வான் ரோசன் அப்படிங்கிற கிரியேட் பண்ணார். எப்போ கிரியேட் பண்ணாரோ 1991 கிரியேட் பண்ணார். திஸ் இஸ் எ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நோட்ஸ் ஃபார் வாட் இஸ் வாட் பைத்தான். 2 பாயிண்ட்டில் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அப்டேட் வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அது யாரும் இல்லைன்னா டெலிகிராம் லிங்க் கொடுக்குன்னா அதை லிங்க் கம்பல்சரி கேட்கலாம் சரியா. ஓகே, என்னென்ன பேசிக் கான்செப்ட் நான் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் செட்டப்ஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதில் தான் உங்களுக்கு டவுட் அப்படின்னா கம்பல்சரி கேளுங்க, நான் அப்படியே ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தயார் சரியா. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் மேலே டவுட் இருக்கு. எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஜஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் பாருங்கள், டெலிகிராமில் வந்து எனக்கு நீங்கள் வந்து உங்களுடைய என்ன யாராவது ஸ்க்ரீன்ஷாட்டோ ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பார்த்து ரீப்ளை பண்ணுறேன். ஆஸ் ஒன் பர்சன் ரீப்ளை பண்ணுறேன் சரியா. அண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கான்செப்ட் வந்து பேசிக் சின்டாக்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ். வேரியபிள்ஸ் ஒன்றும் கிடையாது, டேட்டா ஸ்டோர் பண்ணுற வேரியபிள்னு சொல்லுவாங்க. அது டைப்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த வேரியபிள் அப்படி டேட்டா டைப் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம வந்து அனலைஸ் தான் பண்ணுவோம், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண மாட்டோம். ஒரு வேரியபிள் டேட்டா டைப் ஒரு டேட்டா டைப் இல்லாத ஒரு ப்ரோக்ராம் தான் பைத்தான் அப்படிங்கிறது நல்லா தெரியும் நம்மளுக்கு. வேரியபிள் அப்படிங்கிறது ஏ ஈக்குவல் 10 ஏங்கிறத வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக ரைட்டிங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 சரியா. இன்ட் அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் டைப்பு. இது வந்து ஒரு வேரியபிள், இது ஒரு வேல்யூ, இது வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சரியா. ஸோ இந்த இன்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த பைத்தான் யூஸ் பண்ண மாட்டோம். டேட்டா டைப்பை ஒன்லி வேரியபிள் வேல்யூ கால் பண்ணி டேரெக்டாக பிரிண்டில் போய்ட்டு நம்ம பாஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். திஸ் இஸ் a ஷார்ட் நோட் ஃபார் த வேரியபிள் டேட்டா டைப்பு. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட், அதாவது நான் வந்து யூஸர் கிட்ட பண்ணுறது இன்புட்டு. ஸோ வந்து அவுட்புட் நம்மளுக்கு தெரியும். ஆப்ரேட்டர்ஸ்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ ஏ ஈக்குவல் 10 போட்டேன்ல, இந்த 10 அப்படிங்கிறது இந்த ஈக்குவல்ட்டு அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க சரியா. அப்போ இதே ஆப்ரேட்டர்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆப்பரண்ட்டு. இது வந்து ஒரு ஆப்பரண்ட்டு. அவன் ஏவும் 10 ஒரு ஆப்பரண்ட்டு. இன்னொரு ஏக்கு வந்து ஒரு வேரியபிள்னு சொல்லுவாங்க, 10க்கு வந்து ஒரு வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகே, வேல்யூ ஆர் டேட்டான்னு சொல்லுவாங்க சரியா. இந்த ஈக்குவல்ட்டு அப்படி மெயின் கான்செப்ட் தான் சொல்ல வரோம்னா, ஈக்குவல்ட்டு அப்படிங்கிறது இது ஒரு ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் வேலை என்ன அப்படின்னா அசைன் பண்ணி தரது. 10 வந்து ஏக்கு அசைன் பண்ணி தரது, இதுதான் அதோட வேல்யூ. ஸ்ட்ரிங்னா என்னது, ஸ்ட்ரிங் மீன்ஸ் ஒரு கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ இல்லை இப்போ இது மாதிரிலாம் வந்து லிஸ்டட் சப்பிள்ஸ் டிக்ஷனரிஸு ஒரு அட்வான்ஸாக எத்தனை நாள் 7-10 போடுறது, நம்பர்லாம் இல்லை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்து அதை லிங்க் ஒரு டிக்ஷனரி கால் பண்ணிடுறேன். இதெல்லாமே சொல்கிறது தான் வந்து இந்த பேசிக் எபிசோட் கவர் பண்ண போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் பாஸ் பண்ணுறது, ஒரு லூப்புக்குள்ள எப்படி பாஸ் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு மாடல் எக்ஸ்பிரஷன் எப்படி எக்ஸ்பயர் ஆகிறது, ஒரு பேக்கேஜ் எப்படி எக்ஸ்பயர் ஆகும், ஒரு ஃபைல் இன்னொரு ஃபைலுக்கு எப்படி ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பேசிக் கான்செப்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா மேஜர் ஸ்டார்ட் பண்ண போகிறது டாபிக் 2. டாபிக் 1 பொறுத்த இன்ஸ்டாலேஷன் செட்டப் தான், பெரிய விஷயம் கிடையாது. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், கம்பல்சரி பார்த்துக்கோங்க. டாபிக் 2 பொறுத்த வரைக்கும் பேசிக் சின்டாக்ஸ் அண்ட் கமாண்ட்ஸ். ஸோ பேசிக் சின்டாக்ஸ் அண்ட் கமாண்ட்ஸ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 3 ஒரு டபுள் கோட்ஸ் போட்டிருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்டி லைன் கமாண்ட். ஏதோ நான் கமாண்ட் சொல்ல போகிறேன் அப்படின்னா மல்டி லைன் கமாண்ட் ஸ்டார்டிங் இது கூட எண்டிங் இது இருக்கணும் சரியா. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் லைன் கமாண்ட் அப்படிங்கிறது இதுதான், ஹேஷ் அப்படின்னு சிங்கிள் லைன் கமாண்ட்டு. பிரிண்ட்டில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராக்கெட் பேர் வந்து பேராதிசிஸ் டபுள் கோர்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்கேன். இது கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் எனக்கு கீழே வருங்க ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது ரன் ஆகும். ஜஸ்ட் நான் கமாண்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். டேரக்ட் அவுட்புட் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் நோட்டில் எழுதி பழகிறப்ப உங்களுக்கு வந்து சிஸ்டமில் டைப் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஃப் 5 greater than 2 இது ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இது நம்ம ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது சரியா. இது ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி ஃபார்மேட் பார்த்தரலாம். இஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோலன் வந்து மஸ்ட்டு. பைத்தன் பொறுத்த வரைக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கம்பல்சரி நம்ம பார்த்துட்டே போவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பேரந்திசிஸ், அதுக்குள்ளார வந்து ப்ராக்கெட், இதெல்லாமே கம்பல்சரி நம்ம கொடுக்க வேண்டியது தான். ஓகே ஃபைன். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தது அப்படின்னா
கம்பல்சரி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே, இன்றைக்கி சேலஞ்ச் முடிச்சு. தேங்க்யூ டீம்.